பிரியமானரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். அல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க எதெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் இந்த வருஷம் நீங்க கர்த்தர் உங்களுக்கு தருவார். நல்லா சத்தமா சொல்லுங்க, எதெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் கர்த்தர் இந்த ஆண்டுல திரும்ப தருவார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. சரி, இந்த படத்துல என்னெல்லாம் இருக்குது இங்க பாக்குறோம். குடோன் இருக்குது. முன்னால என்ன செய்றாங்க? அவங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? என்ன செய்றாங்க? ஜாலியா இருக்கிறாங்க. அடுத்தது மூட பார்க்குறோம். அவங்க முன்னால கோதுமை இருக்குது, திராட்சை பழம் இருக்குது. இங்க முக்கியமான ஒன்று இருக்குது, ஆலயம் இருக்குது. இது என்னது? என்ன மரம்? மாங்காவிலே இருங்க. இது ஒலிவ மரம். உங்களுக்கு இது மாங்காய் மாதிரி தெரியுதோ? ஏசப்பா, இது ஒலிவ மரத்துக்காய். அதான் உங்களுக்கு தெரியாதுங்கிறதுக்காக கொஞ்சம் பெருசா போட்டிருக்கிறோம். புரிஞ்சதா? இவ்வளவும் இந்த வசனத்துல இருக்குது. ஆமென். முதல்ல ஆண்டவர் இந்த வசனத்தை ஆரம்பம் எப்படி ஆரம்பிக்கு? சீயோன் குமாரரே. அல்லேலூயா. கர்த்தர் இந்த ஆண்டுல நம்மளை எல்லாத்தையும் ஆண்டவர் எப்படி அழைக்கிறார்? சீயோன் குமாரரே, சீயோன் குமாரத்தியே அப்படின்னு சொல்றார். ஆமென். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க சீயோன் குமாரத்தி, சீயோன் குமாரர். அவங்கள சொல்லிட்டு இருக்க, நீங்க சீயோன் குமாரன் சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க குமாரத்தின்னு சொல்லுங்க, அவங்க குமாரன் சொல்லட்டும். ஆமென். அல்லேலூயா. தேவன் நம்மளை சீயோன் குமாரத்தி என்று அழைக்கிறார். சீயோன்னா என்ன அப்படின்னு பார்ப்போமானால் பல அர்த்தங்கள் வேதத்திலே சொல்லப்படுகிறது. ஆனால் முதல் ஆரம்பம் என்னன்னா, எருசலேம் பட்டணத்தில் இந்த தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்ட உடனே அந்த எருசலேம் பட்டணத்துக்கு இன்னொரு பெயர் சியோன் என்று அழைக்கப்படுகிறது. அல்லேலூயா. அதற்கு முன்பாக அந்த பட்டணத்தின் பேர் என்ன? எருசலேம். சொல்லுங்க, எருசலேம். ஆனால் என்றைக்கு ஆலயம் கட்டப்பட்டதோ அன்று முதல் அது என்ன அழைக்கப்படுகிறது? சியோன் என்று அழைக்கப்படுகிறது. நம்ம இப்ப இருக்கிற இந்த இடம் இது என்னது? சியோன் ஆலயம். அப்படிதானே? இந்த ஆலயம் நாம் கட்டப்படுவதற்கு முன்பாக இந்த இடம் வெறுமையா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த இடத்தை நம்ம வாங்கி இது ஒரு ஆலயமாய் கட்டின பின்பு இப்ப யாரும் வந்தாங்கன்னா என்ன செய்வாங்க? இது ஆலயம்னு சொல்லுவாங்க. அப்படிதானே? முதல்ல ஆரம்ப நாட்களே நமக்கு மேலெல்லாம் சில்வர் கிடையாது. வந்தவங்கலாம் கேட்பாங்க, இந்த கல்யாணம் நடக்குமே அந்த மண்டபமா இது அப்படிம்பாங்க. எனக்கு ஒரே ஆச்சு, என்னடா சர்ச்சை கேட்டிருக்கோம். அப்போ அவங்களுக்கு புரிதல் இல்லாதனால மேலே என்ன செஞ்சாச்சு? சிலுவாச்சு. சில நேரம் நான் பார்ப்பேன், இந்த சிட் அவுட்ல நின்று வெளியே பார்ப்பேன், வெளியே போறவங்க வர்றவங்க என்ன செய்வாங்கன்னா அப்படின்னு போவாங்க. ஏன்? இது தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா. அப்போ சியோன் என்பது தேவனுடைய ஆலயம். சரி, தேவனுடைய ஆலயத்தில் அப்படி என்ன அப்படி என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, வேகமாய் நம்ம சுருக்கமாய் நம்ம பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். அதுக்கு முன்பாக சொல்கிறேன், இந்த ஆலயத்தில் யார் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ஆலயம் வெறுமையான கட்டிடம் மட்டும் அல்ல. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஆலயம் வெறும் கட்டிடம், இந்த சுவரினால் கட்டப்பட்ட ஆலயம் மட்டும் அல்ல. இந்த ஆலயத்துக்குள், இந்த ஆலயத்தில் வாசம் பண்ணுகிற ஒருவர் இருக்கிறார். அதுதான் நாம் ஆராதிக்கிற ஆண்டவராய் இயேசு இந்த ஆலயத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துமா. இந்த ஆலயத்தில் உங்களை என்னை உண்டாக்கினவர், உங்களை என்னையும் தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயரிட்டு அழைத்த தேவாதி தேவன் இந்த ஆலயத்தில் உலாவுகிறார். ஆனபடினாலே சியோன் என்கிற ஆலயத்தில் கர்த்தர் வாசம் பண்ணுகிறவர். ஆமென். உலகத்தின் அண்டசராசரை உண்டாக்கின தேவன், ஆனால் நமக்குள்ள வாசம் பண்ணணும், நம்மோடு கூட பேசணும் என்பதற்காக ஒரு ஆலயத்தில் அவர் வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அவர் வாசம் பண்ணினா அவர் பேசுகிற தேவன்,
அவர் உணர்த்துகிற தேவன், அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் ஆசீர்வதிக்கணும்னா, அவர் பேசணும்னா, அதான் சங்கீதம் 128:5 நீங்கள் வாசியுங்கள். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். கர்த்தர் எங்க இருக்கிறார்? சீயோனில் இருக்கிறார். சீயோன் என்பது என்னது? தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. வருகிற வாரங்களை நான் வேறு விதமாக இதை பேசுவேன். ஆசீர்வாதத்துக்கான காரியங்களை இந்த நாளில் பேசி முடிக்கிறேன். அப்ப சீயோன் என்பது தேவனுடைய ஆலயம். அப்ப அந்த ஆலயத்தில் யார் இருப்பார்? தேவாதி தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப தேவாதி தேவன் இருக்கும் பொழுது நாம எங்க இருக்கணும்? வீட்டில இருந்து படுத்து தூங்கணும். கர்த்தருடைய ஆலயத்தை நீங்க கனம் பண்ணா கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். இது நான் விளையாட்டுக்காய் சொல்லல. கர்த்தர் நமக்கு தந்த வாக்கு தத்தம். கீழே உள்ள மற்ற ஆசீர்வாதங்கள் எல்லாம் வரணும் அப்படின்னா நீங்க இந்த 3 வசனத்தை நீங்க வீட்டில் போய் வாசித்துக்கோங்க. 3 வசனங்கள் 23, 24, 25 மேல உள்ள வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அந்த வசனத்துக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சீங்கன்னா அந்த ஒரே வார்த்தை தான், சீயோன் உமாரத்தியே, உமாரனே. அந்த வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சீங்கன்னா மேலுள்ள எல்லா ஆசீர்வாதங்களும் கர்த்தருடைய வாழ்க்கையில உங்களுடைய குடும்பங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, சீயோன் என்பது தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா. அப்ப ஆலயத்துல கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். அவர் ஆலயத்துல இருந்து கர்த்தர், அதான் 128:5 வாசல், கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். அப்ப கர்த்தர் ஆசீர்வதிக்கிற இடம் எது? சீயோன், தேவனுடைய ஆலயம். அப்ப நீங்களும் நானும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு இந்த வருஷத்துல அதிகமா முக்கியத்துவம் கொடுத்தா தேவன் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதான் ஒரு வசனம் சொல்லுகிறது. எரேமியாவின் புத்தகம் 31:6 வசனத்தை வாசியுங்கள். எழுந்திருங்கள், சீயோனில் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எப்பிராயீமின் மலைகளில் உள்ள ஜாமக்காரர் கூறும் காலம் வரும். அல்லேலூயா. எவ்வளவு ஒரு கம்பீரமா சொன்னார். எப்படி ஆரம்பிக்கு? எழுந்திரு. அல்லேலூயா. உங்க பிள்ளை தூங்கிட்டு இருக்குது, ஸ்கூலுக்கு போகணும், 8 மணிக்கு வேன் வரும், 7:30 வரைக்கும் தூங்குது. நீ போய் அம்மா நல்லா தூங்குமா, 7:50க்கு நான் உன்னை எழுப்புறேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? சீக்கிரமா கிளம்பு. அப்படியா? என்ன நடக்கும், என்ன நடக்குன்னே தெரியாது, என்ன மேல வந்து உழுதுன்னு தெரியாது. எந்திரியா அந்த இந்த அந்த வார்த்தை முதல் நாளே சொல்லக்கூடாது. என்னெல்லாம் சொல்லணுமா, அடிச்சு மிதிச்சு வெளுத்து எந்திரியா என்ன. அதே மாதிரிதான் இந்த வார்த்தை சொல்லுது, எழுந்திரு. அடுத்தது, சீயோனில் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் போவோம் வாருங்கள். அல்லேலூயா. எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. வாங்க போவோம். இந்த வருஷம் தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையா குடும்பமா வரணும். பைபிள் ஸ்டடியா நீ இரு, உனக்கு ஒன்றும் புரியாது, நீ வீட்டில் இரு. நான் போய் என்ன செய்றேன், பைபிள் ஸ்டடிக்கு போயிட்டு வரேன். உபவாச ஜெபமா நீ அங்கேருந்து விளையாண்டுட்டு இருப்ப, நான் போய் உனக்காக ஜெபம் பண்ணிட்டு வரேன். சொன்னிய ஆமா, அங்க என்ன சொல்லுது? வாருங்கள், எழுந்திரு, வாங்க போவோம் தேவனுடைய ஆலயத்துக்கு. அல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்க, அவரை பாடி துதிக்க, அவருடைய வசனத்தை கேட்க நாம் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள். ஆமென். அதனாலதான் தாவீது சங்கீதத்திலே வாசிக்கும் பொழுது 122 சங்கீதம் 1 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 122 1 வசனம், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன உடனே தாவீது துக்கமுகமாய் போர்வை போட்டு இழுத்து மூடி தூங்கிவிட்டான். அப்படியா? மனமகிழ்ச்சியாயிருந்தான். அல்லேலூயா. அந்த வார்த்தை நான் உணர்ந்து சொல்லணுங்க. இன்னைக்கு நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, எனக்கு அது நல்லாவே தெரியுது. ஏன் தெரியுமா? புது ட்ரெஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 9 மணிக்கெல்லாம் வந்துட்டாங்க. 9 மணிக்கு வந்துட்டாங்க. நான் சொன்னது
9:30 தான் வர சொன்னேன். 9 மணிக்கு வந்தாச்சு. அப்பா சந்தோஷம். நம்மளும் ஒரு ஆளு கேட்டேன் வெளியே நிற்கும் போது, என்னம்மா நேரத்தோட வந்துட்டேன். அது ஒரே சந்தோஷம். ஏன் புது ட்ரெஸ்ஸு, ஒரு மகிழ்ச்சி. அடுத்த வாரம் பார்ப்போமே. அல்லேலூயா. அப்ப பாருங்க, தாவீது சொல்லுகிறான், அப்படி இருதயம் சொல்லுது, அழைத்து போன்னு சொன்னேன். ஆளா நான் கிளம்பி நிற்கங்க, ஆளா நான் வாரேன். அல்லேலூயா. தோத்திரம். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரும்போது என்ன செய்யணும்? ஆராதனைக்கு கிளம்புவோன்னு சொல்லி நாள் என்ன செய்யணும்? எல்லாம் எடுத்துட்டு இங்க 7 மணிக்கு ஆராதனா, 6:50 என்ன செய்யணும்? உள்ள இருக்கணும். ஓரம்பலம் விசுவாசியே விசவூசியே இருந்துடக்கூடாது. 6:50 என்ன செய்யணும்? ஓரம்பலம் விசுவாசிகளை கை வைத்துங்க. ஏன்னா நிறைய பேர் கையை வைத்தல. தோத்திரம். எல்லாரும் என்ன செய்யணும்? 6:50 வந்துடணும். பிஎன்டி காலனியில் எத்தனை மணிக்கு சபை? 10:30. என்னைக்கு டைமை மாத்தினியே? 10 மணி. எத்தனை மணிக்கு வரணும்? 9:50 வரணும். குடும்பமாய் வந்து உட்கார்ந்து இருக்கணும். அல்லேலூயா. ஏன்னா ஆலயத்துல யார் வாசம் பண்ணுகிறா? தேவாதி தேவன். நம்ம வாழ வச்ச தெய்வம் இங்க இருக்குது. அவரை பார்ப்பதற்கு நான் ஓடி வரணும். அல்லேலூயா. சந்தோஷமா வரணும், மகிழ்ச்சியா வரணும். தெருவில் இருந்து பார்க்கணும், என்ன வேகமா போறாங்க, ஒரே சந்தோஷமா போறாங்க. எங்க போறீங்க? ஆலயத்துக்கு போறோம். ஆலயத்துக்கா? எங்க ஏசப்பா முன்னாலே வந்து நிற்பாரு, எங்களை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறாரு. நாங்க போகணும். அல்லேலூயா. அப்ப சீயோன் என்பது தேவனுடைய ஆலயம். அந்த ஆலயத்தில் வாசம் பண்ணுவது நம்முடைய ஆண்டவர். அந்த ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நம்மை பலப்படுத்துகிறவர், நம்முடைய நோய்களை குணமாக்குகிறவர், நம்மை வாழ வைக்கிறவர், இழந்து போனதை திரும்ப நமக்கு தருகிறவர். அது மாத்திரமல்ல, திராட்சை ரசத்தையும் எண்ணெயும் வழிந்தோட பண்ணுகிற தேவன். அது மாத்திரமல்ல, நம்முடைய களஞ்சியங்களை நிரம்ப பண்ணுகிற நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தில் நீங்கள் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ நீங்களும் நானும் எங்க இருக்கணும்? தேவனுடைய ஆலயத்தில் இருக்கணும். இன்னொரு வசனத்தை வாசிங்கள். ஏசாயா எழுதின புத்தகம் 10ஆம் அதிகாரம் 24வது வசனம். அங்க ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இப்போ இது அப்படியே ஒரு 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 படமாக கொண்டு வந்துடுவோம். இப்போ நீங்க எல்லாம் ஆலயத்தில் வந்து உட்கார்ந்தாச்சு. உட்கார்ந்த உடனே இங்க யார் வாசம் பண்ணுகிறார்? நல்ல கவனிங்க. நம்முடைய தேவன் வாசம் பண்ணுகிறார். அவர் நம்மளை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு. இப்ப வாசிங்க. ஆகையால் சீயோனில் வாசமாயிருக்கிற என் ஜனமே, அசீரியனுக்கு பயப்படாதே. அவன் உன்னை கோலால் அடித்து எகிப்தியரைப் போல் தன் தண்டாயுதத்தை உன்மேல் ஓங்குவான். என் ஜனமே. புரியுதா? இப்போ புரியலையா? இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இங்க வந்து ஆராதிக்க வருகிற, தேவனை தேடுகிற, தேவனை வசனத்தை கேட்க வருகிற, தேவனை சமூகத்தில் ஜெபிக்க வருகிற உங்களை பார்த்து, என்னை பார்த்து இங்கே உட்கார்ந்து இருக்கிற அல்லது அசைவாடுகிற தேவாதி தேவன் சொல்லுகிறார், சீயோனில் வாசம் பண்ணுகிற என் ஜனமே. அல்லேலூயா. எங்க உலக மனுஷன் சொல்லலைங்க, உலகத்தை ஆளுகிற ராஜா சொல்லல. உங்களை என்னை உண்டாக்கின தேவாதி தேவன் சொல்லுகிறார், உங்களை என்னை பார்த்து என் ஜனமே. ஆமென். மக்களை பார்த்து சொல்லுங்க, நீங்களும் ஆண்டவருடைய பிள்ளை. நல்லா கையப்படி சொல்லுங்க. அல்லேலூயா. என் ஜனமே ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி கூப்பிடணும்னா நீங்க என்ன செய்யணும்? ஆலயத்தை நேசிக்கணும். ஆமென். தேவனுடைய ஆலயத்தை நேசிக்கணும். ஆமென். இதுவரைக்கும் சபைக்கு வராதவர்கள், இதுவரைக்கும் தேவனை ஆராதிக்காதவர்கள் இங்க இருப்பீங்கன்னா, ஒருவேளை இன்றைக்கு புதிதாய் வந்திருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, உங்களை பார்த்து நான் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தருடைய தேவன் சொல்லுகிற வார்த்தை, நீங்க ஆண்டவரை தேடுவீங்கன்னா, ஆண்டவருடைய ஆலயத்தை நேசிப்பீங்கன்னா, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய குடும்பத்தையும் கர்த்தர் கட்டி எழுப்புகிற தேவன். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னா, நீங்கள் உயர்த்தப்படணும்னா, நீங்க மேன்மை அடையணும்னா, இந்த ஆலயத்தை நீங்க நேசிங்க, கர்த்தருடைய சமூகத்தை நேசிங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையும் குடும்பத்தையும் எங்களை காட்டிலும் மேன்மையாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திரும்ப அந்த வசனத்தை வாசிங்கள். யோவேல் எழுதின புத்தகம் 2ஆம் அதிகாரம். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். சீயோன் குமாரத்தியே, குமாரரே என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். இப்ப ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார்.
நாம இங்க இருக்கிறோம். அடுத்தது இன்னொரு வசனத்தை வாசிங்க. எரேமியாவின் புஸ்தகம், ஏசாயா 51:16. ஏசாயா 51:16. நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சீயோனை நோக்கி, நீ என் ஜனமென்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். ஆண்டவர் உங்களை என்னை எதற்கு இந்த இடத்துல வச்சிருக்கிறார் தெரியுமா? எதுக்கு வச்சிருக்கிறாரு? நம்ம உண்டாக்கின தேவன் நம்மளை பார்த்து சொல்ல போறாரு, என் ஜனம், என் ஜனம், என் பிள்ளைகள், என் மக்கள், என்னுடைய உரிமை சொத்து என்று சொல்லி ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லும்படியாக தான் இன்னைக்கு கர்த்தர் உங்களை என்னை வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆண்டவர் உங்களை பார்த்து என் பிள்ளைன்னு சொல்லணுமா, மற்றவங்க யாரும் சொல்லணுமா? ஆண்டவர் சொல்லணும். அல்லேலூயா. அவர் சொன்னா போதுங்க. ஆசீர்வாதத்துக்கு இன்னைக்கு ஜெபிக்க கூட வேண்டாம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். ஆமென். இந்த இரவு நேரத்தில் அல்லது அதிகாலை நேரத்தில் கர்த்தர் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார் என்றால், இந்த வருஷம் பொழுது நீங்களும் நானும் யாருடைய ஜனம்? தேவாதி தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய ஜனம். அல்லேலூயா. அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறபடியால், அவர் நம்முடைய தகப்பனாய் இருக்கிறபடியால், தேவன் இந்த வருஷத்துல உலகத்துல என்ன நடக்கலாம்? பஞ்சம் உண்டாகும், அழிவு கடந்த வருஷத்தை விட இந்த வருஷம் அதிகமாக இருக்கும், பூமி எதிர்ச்சிகள் அதிகமாக இருக்கும், அது மாத்திரமல்ல கொள்ளை நோய்கள் அதிகமாய் வரும். ஆனா கர்த்தர் எல்லாவற்றுக்கும் விலக்கி காக்கிறவர், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன். அல்லேலூயா. அதனால பயப்படவே கூடாது. ஆமென். அங்க அது நடக்கு, இங்க நடக்கு, எது நடந்தா என்னங்க, நம்ம தகப்பன் ஆண்டவராய் இயேசு கைவிட மாட்டார். அல்லேலூயா. சரி, இப்போ தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது இப்போ என்ன செஞ்சாச்சு? சீயோன்கிற பேரு என்னது? தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயத்துல யார் வாசம் பண்ணுகிறார்? ஆண்டவராக இயேசு வாசம் பண்ணுகிறார். ஆண்டவராக இயேசு வாசம் பண்ணுகிற நம்ம ஆலயத்துல இருக்கிறோம். இப்ப நம்மளை பார்த்து தேவ ஜனம் சொல்லியாச்சு. தேவன் ஜனம் சொன்னதுனால நமக்கு என்ன ஆசீர்வாதம்? அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அல்லேலூயா. முதல்ல நம்ம ஆண்டவருடைய ஜனமா வந்துட்டோம்னா முதல்ல நமக்கு கிடைக்கிற என்ன தெரியுமா? மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். வேணுமா வேண்டாமா? அல்லேலூயா. என்ன நடந்தாலும் சரி, என்ன காரியம் நடந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுடைய இருதயத்தை மகிழ்ச்சியினால கர்த்தர் நிரப்புகிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் மகிழ்ந்திருங்கள். ஆமென். இதே நேரத்தில் இன்றைக்கு உலகம் எங்கும் மகிழ்ச்சியா இருப்பாங்க. அவர்கள் மகிழ்ச்சியா இருப்பதற்கும் நீங்களும் நானும் மகிழ்ச்சியா இருப்பதற்கும் என்ன உண்டு? வித்தியாசம் உண்டு. ஆமென். அவர்கள் எப்படி இருப்பாங்க? நாளைக்கு நியூஸ்லாம் வரும், நாளைக்கு பேப்பர்ல வரும். என்னது, இத்தனை பேர் செத்தான், இத்தனை பேர் கொண்டாட்டத்தில் அந்த மாதிரி ஆச்சு, இந்த மாதிரி ஆச்சு, இத்தனை பேர் மரித்து போனார் வரும். ஏன்? புது வருஷ கொண்டாட்டங்கள் உடித்து வெறித்து நாசமாய் பார்களையும் எல்லா விதங்களும் இருப்பார்கள். அது மகிழ்ச்சி அல்ல. கர்த்தர் கொடுப்பது நித்திய மகிழ்ச்சி. அல்லேலூயா. அவர் கொடுப்பது நிரந்தரமானது. உலகம் கொடுக்கிற மகிழ்ச்சி நிரந்தரம் அல்ல. ஆனா தேவன் நமது ஜனத்துக்கு கொடுக்கிற மகிழ்ச்சி நிரந்தரமானது. அல்லேலூயா. வேதத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அருமையான தெய்வ பிள்ளையே, நெகேமியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசியுங்கள். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பெலன் என்றான். அல்லேலூயா. சொல்லுங்க பாப்போம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே. நான் சொன்னது கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே எனது பலன். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்கள் பலன். ஆமென். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்காரு. அப்போ நீங்க சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்குன்னா எதை அதிகமா தேடணும்? கர்த்தரை தேடணும், ஆலயத்தை தேடி வரணும். ஆமென். இதுவரைக்கும் ஜெபிக்க வராதவங்க வரணும், இதுவரைக்கும் பைபிள் ஸ்டடிக்கு வராதவங்க வரணும், இதுவரைக்கும் சகோதரிமார் கூட்டத்தில் பங்கு பெறாதவங்க பங்கு பெறணும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய ஆலயத்தையும் உங்களையும் என்ன செய்யக்கூடாது? பிரிக்க கூடாது. அல்லேலூயா. தாவீது வனாந்தரத்தில் இருக்கும்போது சொல்லுகிறான், ஐயோ
நான் முன்பு ஒரு காலத்தில் நான் தேவனை ஆராதிக்கும்படி ஆலயத்துக்கு போவேனே, இப்போ நான் போக முடியாமல் நெருக்கத்தில் பாடுகளை இருக்குன்னு சொல்லி அவன் சஞ்சலப்படுகிறான். அப்ப தாவீது அந்த அளவுக்கு கர்த்தரை வாஞ்சித்தபடினால், ஆலயத்தை நேசித்தபடினால், கர்த்தர் ராஜாவாய் அவனை உயர்த்தினது போல தேவன் இந்த காலவேளை வந்திருக்கிற தேவ பிள்ளையே, நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் கர்த்தரை ஆலயத்தை நேசிப்பீங்கன்னா கர்த்தர் இந்த தேசத்துல பெரிய அதிகாரிகளாய் கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. நம்ம சபையில டாக்டர் எழும்ப போகிறார்கள், நம்ம சபையில கலெக்டர்கள் எழும்ப போகிறார்கள், நம்ம சபையில கர்த்தர் வக்கீல்களை கர்த்தர் எழுப்ப போகிறார், நம்ம சபையில ஜட்ஜியாய் கர்த்தர் எழுப்ப போகிறார். என்ன முழுக்கியே? அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். இங்க பாரு, எல்லாம் ஒரு விதமா நிக்கி, ஆனா ஒரு காலத்துல நம்ம சபையை தாங்குகிற தூண்களாய் கர்த்தர் மாற்ற போகிறார். அல்லேலூயா. தோத்திரம். வெகு சீக்கிரத்துல பிள்ளைங்களாம் படிச்சுட்டு இருக்கிறாங்க, சீக்கிரத்தில் கர்த்தர் ஒரு நல்ல நிலைமையில மாற்றி கர்த்தர் நம்ம சபையை உன்னதமான நிலைமைக்குள்ள கர்த்தர் இவர்களை கொண்டு உயர்த்த போகிறார். நீங்களாம் அப்போ எங்களுக்கு தேவையில்லை, இவங்களே தேவை. அல்லேலூயா. நீங்களாம் தள்ளுபடி. ஆமென். தோத்திரம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர். ஆமென். நம்ம பாருங்க, ஆலயத்துல கொண்டு வந்து தேவன் நம்மை மகிழ்ச்சியாய் கர்த்தர் வைக்க போகிறார். அடுத்ததா வேகமாய் பார்க்கணும். அடுத்த வசனத்தை வாசியுங்கள். களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். சரி, களங்கள்னா என்ன? களங்கள்னா என்ன? கோதுமையை காய அரைக்க போடுறதா? காய போடுறது, அரிச்சு எடுக்கிறது. வேற என்னமா? சேமிச்சு வைக்கிற இடம். வேற தானியம் என்பது வேற, அதாவது களங்கள் என்பது வேற, களஞ்சியம் என்பது வேற. களஞ்சியம் என்பது அந்த வயல்ல இருந்து அறுத்து கொண்டு வந்து என்ன செய்வாங்க, அந்த தானியத்தையும் மற்ற பகுதியும் என்ன செய்வாங்க, பிரிக்கிற இடம். நல்லா கவனிங்க. களஞ்சியங்கள் நிரம்பும் சொல்லல, களஞ்சியங்கள் நிரம்பும் சொல்லல, போரடிக்கிற களங்கள் நிரம்பும். எது உங்களுக்கு வேணும்? களஞ்சியங்கள் நிரம்பணுமா, களங்கள் நிரம்புமா? ஏன் வேஸ்டேஜ் இல்லாம இருக்கும்? புரியல? களங்கள் நிரம்புனாதான் களஞ்சியம் நிரம்பும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இங்க வர்றதுக்கு முன்னாலேயே, அது இல்லாதனால சொல்றேன், இந்த இடத்துல பிரித்தெடுக்கிற இந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, இங்க இடம் கொள்ளாத அளவுக்கு கர்த்தர் பெருக பண்ணிடுறார். அல்லேலூயா. எல்லாம் அல்லேலூயா சொல்லுமா? இன்னும் தெளிவா சொல்றேன். கடந்த வருஷங்களே நீங்க உழைச்சி கஷ்டப்பட்டு சம்பாத்தியம் பண்ணி கம்பெனியை விட்டு வெளியே வருவிய, கடங்காரன் நிற்பான், கொண்டா வட்டி கடைக்காரனுக்கு போயிடும். ஆனா இந்த வருஷம் இல்ல, எல்லாத்தையும் திரும்ப கொடுத்துட்டு மீதி பணத்தை பையில வச்சு வீட்டுக்கு வர்றதுக்கு கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. சரி, எத்தனை பேர் கடன் பிரச்சனையோடு இருக்கீங்க? வெட்கப்படாம கை வைத்துங்க. தோத்திரம். நிறைய பேர் கடன் இல்லை, கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். கடன் இருக்கிறவங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் களஞ்சியம் நிரம்பும்பாக என் களங்கள் என்ன செய்யணும், நிரம்பணும். அல்லேலூயா. நான் சம்பாதிக்கிற பிரயாசப்படுகிற அந்த உழைக்கிற பணங்கள் வீணாய் மற்றவனுக்கு போகக்கூடாது. என் குடும்பத்துக்கு வரணும், என் பிள்ளைகளுக்கு வரணும், என் ஆலயத்துக்கு வரணும், தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு வரணும். ஆண்டவரே, என் பிரயாசத்தை ஆசீர்வதியும் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் கேட்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், அது அங்க வர்றதுக்கு முன்னாலேயே இங்க என்ன செய்யும், நிரம்பும். வேதத்திலே வாசிக்கும் பொழுது என்னாகமத்தின் புஸ்தகம் என்று நினைக்கிறேன், 15ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசியுங்கள். என்னாகமம் 15:20. உங்கள் பிசைந்த மாவினால் செய்த முதற் பலனாகிய அதிரசத்தை ஏறெடுத்து படைப்பீர்களாக. போரடிக்கிற களத்தின் படைப்பை ஏறெடுத்து படைக்கிறது போல அதையும் ஏறெடுத்து படைக்க வேண்டும். அங்கே களங்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அங்கேயே கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர். ஆமென்.
நீங்க வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் பங்கு போட்டு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களை ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. நீங்க வரும்போதே அந்த பணத்தை, நீ உழைத்து சம்பாத்தியம் பண்ணின பிரயாசத்தை கர்த்தர் அங்கேயே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. அப்ப இங்க கொண்டு வரலாம் என்னது, எதுக்கு இங்க கொண்டு வரலாம், எதுக்கு? சேமிப்பு, உங்க சேவிங். ஹல்லேலூயா. கர்த்தர் எத்தனை பேருக்கு அப்படி மாத்தணும்? விசுவாசம் இல்லையா? ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் இந்த வருஷத்துல, கர்த்தர் நம்முடைய சபையின் பொருளாதாரத்துல கர்த்தர் உன்னதமான ஒரு நிலைமைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போவார். ஆமென். உங்களுடைய வேலைகளின் உயர்வை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய வருமானத்தை கர்த்தர் உயர்த்த போகிறார். உங்க கூட இருக்கிற வேலை இல்லாம போயிடுவான், ஆனா கர்த்தர் உங்களுக்கு வேலையில நிரந்தரத்தை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் இந்த வருஷத்துல கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. உடைய களங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். ஆமென். வேதத்தில் நீங்க தொடர்ந்து அடுத்ததாய் நம்ம பார்க்கிறோம், திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். ரெண்டையும் மிங்கிள் பண்ணி இருக்குது. ஏன்னா ரெண்டும் நம்முடைய சரீரத்துக்கு முக்கியமான ஒன்று. யூதர்களுக்கு வேதத்திலே பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டும் சரி புதிய ஏற்பாட்டும் சரி திராட்சரசம் மிக மிக முக்கியமான ஒன்று. ஒன்னே ஒண்ணு, புதிய ஏற்பாட்டில் ஒரு சம்பவம் சொல்லுங்க, பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவம் சொல்லுங்க பார்ப்போம். புதிய ஏற்பாட்டிலே திராட்சரசம் யோவான் 2ஆம் அதிகாரத்தில் வருகிறது. பழைய ஏற்பாட்டிலே சொல்லுங்க பார்ப்போம். பழைய ஏற்பாட்டில் காணாவூரா, அங்க இன்னைக்கு கல்யாணம் போச்சு. பழைய ஏற்பாட்டில் என்னது இருக்கு? எஸ்தரின் புஸ்தகத்தில் வருது. ஹல்லேலூயா. இருக்கா இல்லையா? எஸ்தர் எங்க இருக்கு? வாசிங்க பாப்போம். எஸ்தர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம் வேகமாய். விருந்திலே திராட்சரசம் பரிமாறப்படுகையில் ராஜா எஸ்தரை பார்த்து, உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிறது என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்றான். அப்ப பாருங்க, பழைய ஏற்பாட்டிலே நிறைய இடங்களை பார்க்கும் பொழுது திராட்சரசம் அப்படி உணவுல முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. எது இருக்குதோ இல்லையோ திராட்சரசம் வாழ்க்கைக்கு சம்பந்தமானது. ஆமென். புதிய ஏற்பாட்டில் யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம் என்று நினைக்கிறேன், அதை வாசிக்கும் பொழுது அங்க என்ன குறைபடுகிறது? திராட்சை ரசம் குறைவுபட்டது. அப்ப யூதர்களுக்கு முக்கியமான ஒன்று எது? திராட்சை ரசம். அவர்கள் உணவு சம்பந்தமானது. நமக்கு எது முக்கியமானது? பாயாசம். வேற பாயாசம், டெய்லி பாயாசமா? உணவு நமக்கு தானியம், ஆகாரம் முக்கியம். அப்ப ஆண்டவர் சொல்கிறார், திராட்சை ரசம் என்ன செய்யுமா? வழிந்து ஓடும். ஆமென். ஹல்லேலூயா. திராட்சை ரசம், நான் ஏற்கனவே பிரசங்கத்தில் அநேக முறை பேசியிருக்கிறேன், திராட்சை ரசம் முகக்கலையை உண்டாக்கும். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம சரீரத்துக்கு ஒரு பலனை உண்டாக்கும். சரீரத்தோடு சம்பந்தமானது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில திராட்சை ரசம் மிக மிக முக்கியமான ஒரு பங்காக இருக்கிறது. அப்போ தேவன் ஆண்டவர் சொல்லுகிறார், திராட்சை ரசம் உன் வாழ்க்கையில் உன் குடும்பத்துல வழிந்தோடுகிறதா இருக்கும். கர்த்தர் இந்த ஆண்டுல உங்க வாழ்க்கையில ஆகாரத்திற்கு பஞ்சமில்லாமல் கர்த்தர் உங்களை நடத்துகிற தேவனா இருப்பார். ஹல்லேலூயா. நேற்று பேப்பர்ல நியூஸ்ல நான் கேள்விப்பட்டேன், வருகிற நாட்களில் மழை இல்லாத நிமித்தமாய் வறட்சி ஏற்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன வறட்சி ஏற்பட்டும், என்ன காரியம் நடக்கட்டும், ஆனால் கர்த்தர் அல்பா பெனியேல் சபையை கர்த்தர் உணவுக்கு பஞ்சமில்லாமல் கர்த்தர் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. ஆமென். என்ன நடந்தாலும் சரி கர்த்தர் தம் ஜனத்தை அவர் போஷிக்கிறார். ராஜாக்கள் புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது தேவ மனிதன் எல்லா இடங்களிலும் ஒரே பஞ்சங்கள், ஒரே பஞ்சம், சாப்பாட்டுக்கு வழி இல்லை. ஆனால் தன் ஜனமாகிய தேவ மனிதனை கர்த்தர் ஆகாயத்து பறவைகளை கொண்டு வந்து, காகத்தை கொண்டு வந்து கர்த்தர் போஷிப்பார். ஆனால் கர்த்தர் உங்களை என்னையும், உலகத்திலே பஞ்சம் ஏற்பட்டாலும் தேவன் தன் ஜனத்தை, ஆமென், உங்களை என்னையும் கர்த்தர் ஆகாரம் இல்லாமல் விடுவதிலே அவர் போஷிக்கிற தேவன். அதில் பார்க்கிறோம். திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும்.
அப்போ தேவன் திராட்சரசம் யூதர்களுடைய வாழ்க்கையோடு சம்பந்தமானது. அப்போ உலகத்துல என்ன நடந்தாலும் நம்ம வாழ்க்கையில உங்களுடைய மாப்பிசை அல்லது உங்களுடைய அரிசி பாத்திரம் அல்லது அரிசி வாளில அரிசி குறையாமல் கர்த்தர் மாற்றுவார். என்ன ஒன்னும் சொல்ல மாட்டீங்க சிலர். அல்லேலூயா அப்படிங்க. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் நம்முடைய பொருளாதாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுனால கர்த்தர் நம்முடைய களஞ்சியங்கள் மாத்திரமல்ல நம்முடைய ஆகாரத்தின் காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் சங்கீதம் 34வது சங்கீதம் 10வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது என்ன சொல்லுகிறது? சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்த பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அது பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தரை தேடுகிற உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஆமென். தூங்குறாங்கன்னா அப்படி ஓங்கி அடிங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைபட மாட்டார். காலை உடைச்சிடாதப்பா, பாவம். அல்லேலூயா. ஒரு நன்மையும் குறைபடாது. சிங்கம் என்னைக்குமே இருக்காது, பட்டினியா இருந்ததே கிடையாது. ஆண்டவர் சொல்ல அது பட்டினியா இருக்கும். ஆனா ஏன் ஜனம், சியோனில் இருக்கிற என் ஜனம் ஒரு நாள் நான் பட்டினியாய் விடுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தோத்திரம். ரேஷன் அரிசிலாம் இன்னும் எல்லா அரிசியும் வரப்போகுது. ஆமென். தோத்திரம். நீங்க சாட்சி சொல்லணும், கர்த்தர் எனக்கு என்ன செய்தார், இந்த புது வருஷத்தின் வாக்குத்தத்தின்படி கர்த்தர் என்னை நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. செய்வாருங்கிறத அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நிறைய கை உயரல. ஆமென். அப்போ அங்க என்ன பார்க்கிறோம்? திராட்சரசம். அடுத்தது அங்க தொடர்ந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது, களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். திராட்சரசத்தினாலும் எண்ணெயினாலும் என்ன செய்யும்? வழிந்தோடும். அடுத்தது எண்ணெய். இங்க பாருங்க, திராட்சை பழம் மரங்கள். அடுத்தது என்னன்னா எண்ணெய். இது ஒலிவ மரம். யூதர்களுக்கு நமக்கு இருக்கிற எண்ணெய் மாதிரி கிடையாது. அவங்களுக்கு ஒரே எண்ணெய் தான், ஒலிவ எண்ணெய், ஆலிவ் ஆயில் மட்டும்தான். நமக்கு என்னெல்லாம் எண்ணெய் இருக்குது? பாமாயில், நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், விளக்குமாறு எண்ணெய், எல்லா எண்ணெயும் நமக்கு இருக்கு. அவங்களுக்கு இந்த எண்ணெயில அங்கே கொண்டு போனீங்கன்னா அவங்க தூக்கி தூர போட்டுருவாங்க. நம்ம யூஸ் பண்ற எண்ணெய் ஒண்ணுமே கிடையாது. ஆனா அவங்க யூஸ் பண்றது ஒலிவ எண்ணெய் தான் யூஸ் பண்ண. சாப்பாட்டுக்கு அதுதான், தலைக்கு தேய்க்கிறதுக்கு அதுதான், குளிக்கிறதுக்கு அதுதான், எல்லாத்துக்கும் அதுதான். வியாதியா எண்ணெய் போடுறதுக்கு அதுதான். முன்னு காயம் பட்டிருக்குதா ஒலிவ எண்ணெய் தான். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஒரே எண்ணெய் அதுதான். அல்லேலூயா. தோத்திரம். முடி வளரணுமா, ஒலிவ எண்ணெய் வாங்கி தேய்ங்க. அல்லேலூயா. முகம் களை உண்டா, எண்ணெய் என்ன செய்யுமா? முக கலையை உண்டாக்கும். அதனால இன்னைக்கே போய் வீட்டுக்கார சண்டை போட்டு வாங்கிறாங்க, அது கொஞ்சம் விலை கூட, கொஞ்சம் நிதானமா வாங்குங்க. எண்ணெய் முகக்கலையை உண்டாக்கும். ஆமென். அல்லேலூயா. தோத்திரம். அப்ப எண்ணெய் நம்முடைய சரீரத்துக்கு முக்கியமான ஒன்றாய் வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் போது வேகமாய் நம்ம பார்த்து முடிக்க போகிறோம். என்னாகுமா 11:8வது வசனத்தை வாசிங்க. ஜனங்கள் போய் அதை பொறுக்கிக் கொண்டு வந்து எந்திரங்களில் அரைத்தாவது உரல்களில் இடித்தாவது பானைகளில் சமைப்பார்கள், அதை அப்பங்களுமாகச் சுடுவார்கள். அதன் ருசி புது ஒலிவ எண்ணெயின் ருசி போல் இருந்தது. அப்ப எண்ணெயுடைய எண்ணெய் எப்படியா? ருசியா இருக்குமா? அல்லேலூயா. தோத்திரம். கர்த்தர் நம் ஜனத்துக்கு கொடுத்திருக்கிற மேன்மையான ஒன்றை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப உங்க வாழ்க்கையில எண்ணெய் வழிந்தோடும். நல்ல கவனிங்க. திராட்சம் சரீரத்துக்கு, உணவுக்கு, ஆகாரத்துக்கு அடையாளம். எண்ணெய் நம்முடைய ஆரோக்கியத்துக்கு அடையாளம். அல்லேலூயா. தலையில முடி கொட்டுது, முடி வளர மாட்டேங்கி, எண்ணெய் தேய்ச்சா தானே வளரும். இன்னைக்கு ரொம்ப எத்தனை பேர் எண்ணெய் தேய்க்காம வந்திருக்கீங்க? நிறைய பேர் மூடுறாங்க. அம்மாடி முக்கியமான பாயிண்ட்டுக்கு வந்துட்டாரன். எண்ணெய் நம்முடைய ஆரோக்கியத்தை உண்டாக்கும். தலைக்கு எண்ணெய் வைக்கணும். ஆமென். அல்லேலூயா. அப்ப எண்ணெய் நம்முடைய சரீரத்தை பலப்படுத்தும். வேகமாய் நம்ம முடிச்சிடலாம். வாசிங்கள். மார்க் 6ம் அதிகாரம் 13வது வசனம். அநேகம் பிசாசுகளை துரத்தி
அநேகம் நோயாளிகளை எண்ணெய் பூசி சொஸ்தமாக்கினார்கள். எண்ணெய் பூசி சொஸ்தமாக்கினார். அப்ப எண்ணெய் நம்மளை குணமாக்கும். ஆமென். அல்லேலூயா. அப்ப ஆரோக்கியத்தை உண்டாக்குகிறதா இருக்கிறது. நல்லா கவனிங்க. ஆண்டவன் நம்முடைய வாழ்க்கையில சரீரத்துக்கு வேண்டிய ஆகாரம், இந்த தானியத்தையும் குறைவில்லாம வைப்பாரு, திராட்சரசத்தையும் குறைவில்லாம வைப்பாரு. நம்முடைய சரீரம் ஆரோக்கியம் அடைய, முகக்கலைகள் எல்லாத்தையும் உண்டாக்க எண்ணெயும் குறைவில்லாம வைப்பார். நம்முடைய வியாதி இல்லாமல் மாற்றுகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. ஒலிவ எண்ணெய் நம்முடைய வியாதிகளை குணமாக்கும், நம்முடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை மாற்றும். அல்லேலூயா. அப்ப எண்ணெய் நம்ம சுகமாக்கும். ஆனபடினால கர்த்தர் இந்த ஆண்டுல உங்களை சரீரத்துக்கு வேண்டிய ஆகாரத்தையும் முக்கியப்படுத்துகிறார். உங்களுடைய சரீரத்தில் வியாதிகளுக்கும் கர்த்தர் உங்களை விலக்கி காக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. ஏசாயா 58:8 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது விடியற்கால வெளுப்பைப் போல உன் வெளிச்சம் எழும்பி, உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து, உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அப்ப சுகவாழ்வு என்ன செய்யும்? துளிர்க்கும். கர்த்தர் இந்த வருஷத்துல இன்னைக்கு இருக்கிறவங்க வாழ்க்கையில் அனைவருடைய வியாதிகளை கர்த்தர் சுகமாக்கி பலத்தோடு கூட கர்த்தர் இன்னைக்கு வெளியே கொண்டு போயிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிங்க? அல்லேலூயா. ஆமென். எப்போ அப்படின்னா கர்த்தருடைய ஆலயத்தில் வந்தாதான் உங்களுக்கு அந்த சுகம் ஆரோக்கியம் கிடைக்கும். ஆமென். கடைசியாக வாசிங்கள் 25 பின்பகுதி. வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். அப்படின்னா என்னன்னா, மேலுள்ள வசனம் சொல்லுது, கடந்த வருஷத்துல எதெல்லாம் இழந்தீங்களோ, எதையெல்லாம் பெற்றுக்கொள்ளாமல் போனீங்களோ, எதெல்லாம் எதிர்பார்த்து நீங்கள் அடையாமல் போனீங்களோ, கர்த்தர் அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த ஆண்டு கர்த்தர் தரப்போகிறார். நல்ல கையை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். ஆமென். ஆமென். கர்த்தர் செய்வாராக, நீ செய்வீராக. அல்லேலூயா. எவைகளாம் இழந்தமோ கர்த்தர் அவைகளாம் கர்த்தர் செய்ய போகிறார். வேகமாய் வசனத்தை சொல்லிட்டு சுருக்கமாய் நான் முடிக்க போகிறேன். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, சூனேம் ஊரில் இருக்கிறதான ஒரு சகோதரனுடைய குமாரன் மரித்து போனான், அவன் செத்து போனான். அப்படி இருக்கிற நேரத்துல தேவாதி தேவன் இழந்து போன அந்த ஜீவனை திரும்ப ஆண்டவர் அவருக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. பின்னுள்ள வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது அவனுடைய மகன் என்ன செய்கிறான்? தும்மி உயிரோடு கூட என்ன செய்கிறான்? எழும்புவதை நாம் பார்க்கலாம். 35வது வசனம் அதனை பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளை, லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கும் போது 15ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை இழந்து போனான். அவன் துன்மார்க்கமாய் போனான், அவன் பாவம் செய்கிறவனாய் இருந்தான், தகப்பனை விட்டு தூரமாய் போய்விட்டான். தகப்பனுடைய இருதயம், ஐயோ நான் இழந்து போனேனே, நான் இழந்து விட்டேனே என்று சொல்லி ஏங்கி இருக்கிற நேரத்தில் கர்த்தர் இழந்த அந்த மகனை திரும்ப கொடுத்தது போல, உன்னுடைய குடும்பத்தில் யார் யார் ரட்சிக்கப்படலையோ, இன்னும் குடிகாரனாய், இன்னும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவனாய், இன்னும் ஆண்டவரை சபைக்கு வராதவனாய் யார் யார் இருக்கிறார்களோ, கர்த்தர் இந்த ஆண்டிலே இந்த சபையிலே வராது உங்கள் கணவனை, உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய பெற்றோர்களை கர்த்தர் இந்த ஆண்டிலே இந்த ஆலயத்திலே, தேவனுடைய சபையிலே, சியோனிலே கொண்டு வந்து நிறுத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. தகப்பன் அழுகிறான், ஐயோ என் பிள்ளை இழந்துட்டேனே, என் பிள்ளை துன்மார்க்கமாய் போயிட்டேன், இன்னும் ஏன்ட்ட வரலையே, இன்னும் ஒருவேளை நீங்க இன்றைக்கு நேற்று இரவுல கூட கூப்பிட்டுருக்கலாம், வாயா கொஞ்ச நேரம் எழுந்துரு, வருஷத்துக்கு முத நாள் வராமல் இருந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் நீங்க ஆலயத்துல வந்து படிக்கிற கண்ணீரை கண்டு கர்த்தர் இந்த ஆண்டுல நீங்க அவர் முதலால வந்து உட்கார போறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இயேசுவின் நாமத்தினால் வெண்பாய் இருந்து கிரியை செய்கிற ஆவிகளை இயேசுவின் கட்டுகிறேன். ஆவியாண்ட வல்லமை இறங்குவதாக, பொல்லாத ஆவிகள், கடினப்படுத்துகிற ஆவிகள், ரட்சிக்கப்படாவிடாதபடி கிரியை செய்கிற அந்தகார வல்லமைகள், லோகாதிபதிகளை இயேசுவின் நாமத்தினால் நீ தந்த அதிகாரத்தில் இந்த காலவேளை சபித்து புறப்படுத்துகிறேன். வருவார்களாக ஆலயத்தில் ஆவியானவனுடைய வாழ்க்கையில கிரியை செய்வார். ஹல்லேலூயா. இழந்து போனதை கர்த்தர் திரும்ப கொடுக்கிறவர். ஆமென். திரும்ப இந்த வார்த்தையை வாசிங்க. ஒரே ஒரு சம்பவத்தை வாசித்து முடிச்சலாம். வருஷங்களின் விளைவை திரும்ப அளிப்பேன்.
யோபுவின் புஸ்தகத்தில் இந்த ஒரு சம்பவத்தை மனிதனை மட்டும் முடிக்கிறேன். யோபு தன்னுடைய வாழ்க்கையில் முதல் அதிகாரத்திலே பார்க்கும்போது 2வது வசனமும் 3வது வசனமும் நினைக்கிறேன். அவன் என்ன செய்கிறான்? 7,000 ஆடுகள், 3,000 ஒட்டகங்கள், 500 ஏர் மாடுகள், 500 கழுதைகள் எல்லாம் இருந்தது. ஆனா எல்லாவற்றையும் இழந்து போனான். ஆனா தேவனை நேசிக்கிற அவனுடைய வாழ்க்கையில இழந்ததை 42ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, இழந்த அத்தனையும் திரும்ப கொடுக்கலங்க. எப்படி கொடுத்தாரு? இரட்டத்தனையாய் கொடுத்தார். அந்த வசனம் சொல்கிறது, 7,000 ஆடு போச்சு, 14,000 ஆடுகளை கர்த்தர் அவனுக்கு திரும்ப கொடுத்தார். எத்தனை போச்சு? ஒட்டகம் 3,000 போச்சு, 6,000 திரும்ப கொடுத்தார். 500 ஏர்மாடு போச்சு, 1,000 திரும்ப வந்தது. எத்தனை 500 என்ன போச்சு? 500 கழுதை போச்சு, 1,000 திரும்ப கொடுத்தார். அல்லேலூயா. கையை பிடிச்சு சொல்லுங்க, இழந்ததை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில திரும்ப தருவார். ஆமென். அல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா?